இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் அருகில் உள்ள தனுஷ்கோடி இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போது அழிவுக்கு முன்பு எப்படி இருந்துச்சு, அழிவுக்கு பின்பு இப்போது தமிழக அரசால் ஏற்படுத்தக்கூடிய இந்த சாலை வசதியினே நம்ம விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து சாமுவேல் சார்கிட்ட நம்ம வந்து அவங்களுடைய பழைய நினைவுகளை நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். 1966 நான் பிறந்த வருஷம். அதிலேருந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நான் இங்கே வந்திருக்கிறேன். ட்ரெயின்லேயே வந்திருக்கிறேன். அப்போல்லாம் இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், இங்கே ஒரு தங்குறதுக்கு இடங்கள் இருக்கும், நிறைய சுற்றிலும் வீடுகள் இருக்கும். இங்கே அரசாங்க ஆஃபீஸ் இங்கே செயல்பட்டுச்சு. ராமேஸ்வரத்தினுடைய அலுவல்கள் ஃபுல்லாக இங்கே இந்த ஊரில் வச்சு தான் நடந்துச்சு, தனுஷ்கோடியில் வச்சு தான் நடந்துச்சு. அதற்கு பிறகு ஒரு சுனாமினால் இதெல்லாம் அழிஞ்சு ட்ரெயிலோட கடலுக்குள்ளே போயிடுச்சு. ரயில் தண்டவாளம் எல்லாம் போனாலும் இந்த இடம் தனுஷ்கோடிங்கிற இந்த தனுஷ்கோடி முனை வந்து ஒரு சர்ச்சு இருந்தது. அது ஒரு நினைவாக அந்த இடத்த எல்லோரும் வந்து பார்த்தாங்க. சர்ச்சு இருந்தது. ஒரு இந்து டெம்பிள் வந்து தரைக்குள்ளே முக்கால் பகுதி முங்கி கோபுரம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நிறையா வீடுகள் வரிசையாக வீடுகள் வந்து மேல்கூரை இல்லாமல் இருக்கும். இங்கே ஒரு கிணறு இருக்கும், நல்ல தண்ணி கிணறுன்னு சொல்லுவாங்க. அதில் நல்லா தண்ணி குடிக்கலாம். அந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு சுற்றிலும் மீனவர்கள் நிற்பாங்க. இங்கே மீனவர்கள் தான் ஒரு 4-5 குடும்பம் இருந்துச்சு. அப்போ இங்கே வரும்போது ஒரு பள்ளிக்கூடம் கூட இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் சேர்ந்துருந்தாங்க. நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளேயெல்லாம் போய் பார்த்துருக்குறோம். அந்த இருக்கிற ஒரு 5-6 குடும்பங்களுக்காக அந்த பள்ளிக்கூடம் வச்சு நடத்தினாங்க. இது இப்போ வரும்பொழுது அந்த தடமே இல்லை, எல்லாம் வந்து எடுத்துகிட்டு அரசாங்கம் வந்து ரோடு போட்டு இந்த அரிச்சல் முனைன்னு இந்த பகுதியில் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இப்போது சுற்றிலும் கடல்களை தான் பார்க்க முடியுது. இந்த பக்கம் ஆண் கடல், அந்த பக்கம் பெண் கடல்னு சொல்லி அங்கிட்டு அலை கம்மியாக இருக்குது, இங்கே அலை கூட இருக்குது. அதனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு சூழலாக இருக்குது. சார், நீங்கள் வரும்பொழுது இங்கே இந்த பகுதிக்கு வரும்போது எந்த மாதிரி வாகனங்களில் நான் உங்களை அழைச்சிட்டு வந்திருப்பாங்க சார்? அங்கேருந்து வரும்போது நேர ரோடு கிடையாது. இதற்கு ரொம்ப தூரத்தில் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது. அந்த கலங்கரை விளக்கத்துக்கு அந்த பக்கமே எல்லோரும் நிப்பாட்டிடுவாங்க. அது வரைக்கும் ஓரளவு ரோடு இருக்கும். அந்த ரோடெல்லாம் உடைஞ்சு தான் கிடக்கும். அங்கே இருந்து ஜீப்பில் எங்களை ஏற்றி 5 பேராக ஏற்றி கொண்டு வருவாங்க. அங்கேருந்து இங்கே வரணுன்னா அப்போவுமே கிட்டத்தட்ட 25 ரூபாயிலேருந்து 50 ரூபா கொடுத்து அந்த ஜீப்பில் இங்கே வருவோம். வந்து காட்டிட்டு திருப்பி வந்து எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து அடுத்து எந்த ஜீப் வருதோ அதில் நாங்கள் ஏறி போய்க்கிடுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி சார் இருக்குது? இந்த நீங்கள் வந்திருக்கிற பகுதி, நீங்கள் அந்த விளக்கு அந்த தூண் கம்பம் வரைக்கும் போயிருக்கிறீங்க. உங்களுக்கு இங்கே வந்து பார்க்குறதுக்கு, இந்த பொழுதினை கழிக்கிறதுக்கு எப்படி ஏதுவாக இருக்கா சார்? இப்போ பார்க்குறதுக்கும் அப்போ பார்க்குறதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது ஃபுல்லாக செயற்கையாக உருவாக்குன மாதிரி இருக்குது. அப்போ வந்து அந்த உண்மையாக அந்த சீற்றத்தில் இயற்கையில் அழிஞ்சு அந்த பகுதி முழுசும் அங்கங்கே உடஞ்சதை பார்க்கும் பொழுது நிறைய கீழே சிப்பிகள், முத்துகள், கடல் குச்சிகள் எல்லாம் தரையில் கிடக்கும். நல்லா ஓடி எங்கள் பிள்ளைகள்லாம், ஸ்கூல் பிள்ளைகள்லாம் பிறக்கி அதை சேகரிக்கும். ஆனால் இப்போது அந்த மாதிரி அமைப்பே இதில் இல்லை. விலைக்கு வாங்குகிற மாதிரி தான் அதில் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏதுவாக இருக்குதா சார்? இயற்கையாக இல்லை, செயற்கையாக இருக்குது. ஓகே, நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எதுக்கு வந்தீங்க?